ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு யுனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? என்ன லவ் மெசேஜ் குடுக்குறாங்க? உங்க லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி யுனிவர்ஸ் என்ன சொல்றாங்க? என்ன கார்ட் வருது? மேக் தி எஃபோர்ட். ஓகே. திஸ் லவ் இஸ் வொர்த் டேக்கிங் ரிஸ்க்ஸ். யூ ஆர் கால்ட் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே. இந்த கார்ட் மூலியமா யுனிவர்ஸ் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான காதல் எப்பவுமே வந்து முயற்சி செய்ய வேண்டியது தான். ஓகேவா? நம்ம வந்து எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்க லவ் கனெக்ஷன்ல வந்து ஒரு பிரேக் இருக்கலாம். ஒரு சின்ன இடைவெளி இருக்கலாம். ஒரு குழப்பம் இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். ஆனா, உண்மையா நீங்க உங்க பெர்சன லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, நேசிக்கிறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய மாற்றத்த உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பெர்சன பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து உங்கள பத்தின ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே, எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அடக்கி வச்சுட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து நம்ம ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே தோன்றியிருக்கும். ஓகேவா? இல்ல உங்களுக்குமே தோணியிருக்கும். நம்ம பேசாம இருக்கோம். இன்னும் ஏன் நம்மள வந்து அவங்க அப்ரோச் பண்ணல? ஏன் எந்த எஃபோர்ட்டுமே எடுக்கல? அப்படின்னு உங்களுக்கே கூட தோணியிருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவங்க வந்து உங்கள பத்தி தீவிரமா நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குமே வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் இல்ல ஏதோ ஒரு சிக்னல் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலியமா தெரியுது. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்காக, இந்த லவ்க்காக நீங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கலாம். அது வொர்த் தான்னு சொல்றாங்க யுனிவர்ஸ். ஓகே. ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா இருங்க. உங்களுக்கான ஆலோசனை இது. ஓப்பன் ஹார்ட்டோட இருங்க. உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ வந்து உங்க பெர்சன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன மெசேஜ் கூட உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பெரிய ஒரு பிகினிங்க வந்து குடுக்கும். ஓகேவா? எதிர்பார்ப்ப விட நீங்க வந்து அன்ப கொடுக்க ஆரம்பியுங்க அப்படின்னு சொல்றாங்க யுனிவர்ஸ். ஓகேவா? இப்படி நீங்க ஒரு முயற்சி பண்ணும்போது 2 பேருமே உங்களுக்குள்ள ஒரு ரீயூனியன் வரும். இல்ல ஒரு நியூ பிகினிங் வந்து சாத்தியமாகும். ஓகே. யுனிவர்ஸ் வந்து 2 பேரையுமே வந்து ஒண்ணா சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலியமா தெரியுது. அதனால உங்கள ரிஸ்க் எடுக்க சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அதுக்கான டோர வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? மேக் தி எஃபோர்ட் அப்படிங்கிறது அன்பு வரட்டும் அப்படிங்கிறதுக்கு பதிலா, அன்புக்காக நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் யுனிவர்ஸ் சொல்ற மெசேஜ். ஓகேவா? நீங்க டோர ஓப்பன் பண்ணா தான் உங்க பெர்சன் உங்ககிட்ட நெருங்கி வர முடியும். ஒருவேளை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க கோவத்துலன்னா கூட அன்பிளாக் பண்ணுங்க. நீங்க இறங்கி அவங்களோட லவ் உங்களுக்கு தேவைன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கூட இறங்கி போகலாம். ஓகேவா? ஸோ உங்க பெர்சன் உங்கள உண்மையா லவ் பண்றாங்கங்கிற பட்சத்தில, அவங்கள மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எஃபோர்ட் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க யுனிவர்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்காக ரிஸ்க் எடுக்கிறது வொர்த் தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க யுனிவர்ஸ். ஓகேவா? அதுல இந்த பெர்சனுக்காக நீங்க என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். அப்படி வொர்த்தான ஒரு பெர்சன் தான் உங்க பெர்சன் சொல்றாங்க. ஓகே. இந்த கார்ட் மூலியமா யுனிவர்ஸ் சொல்ற மெசேஜ் இதுதான். ஓகே. தேங்க் யூ.